ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தை அமாவாசை அன்று இந்த 3 பேருக்கு தானம் கொடுங்க, ராஜயோகம் தேடி வரும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தை அமாவாசை முன்னோர் வழிபாடு, தெய்வ வழிபாடு, குறிப்பாக அம்பிகை வழிபாடு, தான தர்மங்கள் செய்யறதுக்கு ஏற்ற சிறந்த நாள். தை அமாவாசை அன்னைக்கு தான் அபிராமி பட்டருக்காக அன்னை அபிராமி அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி நிலாவை காட்டினாங்க. அதனால் இந்த நாளில் விரதம் இருந்து புனித நீராடினா பாவங்கள் அனைத்தும் நீங்கும். தலையெழுத்து கூட மாறும் சக்தி இதுக்கு இருக்குது. தை அமாவாசை அப்படிங்கிறது பித்ருக்களின் சாபத்தை போக்கிக் கொள்வதற்காக மிக முக்கியமான நாள். பொதுவாகவே அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் நம்மளை காண்பதற்காக நம்மளோட வீடு தேடி வரக்கூடிய நாள் அப்படிம்பாங்க. அதிலும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை போன்ற முக்கிய நாட்களில் நம்மளுடைய வீடு தேடி வரும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டினை செய்யாமல் இருந்தால் அது அவங்களுக்கு ஏமாற்றத்தையும் மன வருத்தத்தையும் கொடுக்கும். இது நமக்கு பித்ரு தோஷமாகவும் பித்ரு சாபமாகவும் மாறிவிடும். பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இருக்கும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போகும், குழந்தை பாக்கியம் தள்ளி போகும், பல நாட்களாக தீராத நோய், மனவேதனை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதியின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இதுவரை நாம் அமாவாசை நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட மறந்திருந்தாலும் தை அமாவாசை அன்னைக்கு மறக்காமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு அவங்கள நினச்சி தானம் செஞ்சீங்க அப்படின்னா இதுவரை நமக்கு ஏற்பட்டிருந்த பித்ரு தோஷம் நீங்கும். நம்மளுடைய முன்னோர்களும் மகிழ்ச்சி அடைவாங்க, ஆசீர் வழங்குவாங்க. நம்மளுடைய பித்ரு தோஷம் நீங்குவதோட ஜாதகத்தில் நம்மளுடைய பாக்கியஸ்தலம் பலப்படும். பாக்கியஸ்தலம் பலப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை அனைத்தும் நீங்கும். தை அமாவாசை, ஆடி அமாவாசை போன்ற முக்கிய அமாவாசை நாட்களில் நாம் அளிக்கும் தானங்கள், படையல்கள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகம். அதனால் இந்த நாட்களில் செய்யப்படும் தானம், தர்மம் மிக முக்கியமானது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் குறிப்பிட்ட 3 பேருக்கு தானம் வழங்கினா நம்மளுடைய முன்னோர்கள் நாம் செய்யும் வழிபாட்டை ஏற்று நமக்கு ஆசீர் வழங்குவாங்க. இந்த 3 பேருக்கு கொடுக்கும் தானம் நாம் செய்த பாவங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களையும் நீக்கி அவங்கள முக்திக்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த ஆண்டு தை அமாவாசை பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமையில் வரும் அமாவாசை மிகவும் விசேஷமானது. பிப்ரவரி 9ஆம் தேதி அன்று காலையில் 7:53க்கு தொடங்கி பிப்ரவரி 10ஆம் தேதி காலையில் 4:34க்கு அமாவாசை திதி இருக்குது. இதனால் பிப்ரவரி 9ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு அப்புறம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ரு வழிபாட்டு செய்து தானம் கொடுக்கணும். பிப்ரவரி 9ஆம் தேதியோட மாலைக்குள்ளே கண்டிப்பாக தானம் அளிக்கணும். காலையில் 8 மணியிலிருந்து 11 மணியிலான நேரம் புனித நீராடுவதற்கும், காலையில் 9 மணியிலிருந்து 10:20 வரையிலான நேரம் தர்ப்பணம் கொடுப்பதற்கு ரொம்பவே ஏற்ற நேரமாக சொல்லப்படுது. இந்த நாளை தானம் அளிக்க வேண்டிய முக்கியமானவங்க காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைக்கணும். அமாவாசை அன்னைக்கு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு தான் நாம் சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 2வது தானம் அளிக்க வேண்டியது மகாலட்சுமியோட அம்சமாக சொல்லப்படுற பசுமாடு. வீட்டுக்கு அருகில் பசுமாடு வைத்திருக்கோம் யாராவது ஒருவருக்கு கோதுமை தவிடு அப்படி இல்லைன்னா ஏதாவது தவிடு வாங்கி தானமாக கொடுக்கலாம். 3வது தானமாக அளிக்க வேண்டியது மகாவிஷ்ணுவோட அவதாரத்தில் ஒன்றான மீன்கள். வீட்டிற்கு அருகில் உள்ள கோவில் குளம் இருந்துச்சுன்னா அங்கு இருக்கிற மீன்களுக்கு ஒரு கை பிடி அளவு பொறி வாங்கி போடலாம். இந்த 3 உயிரினங்களுக்கும் தை அமாவாசை அன்னைக்கு தானம் அளிச்சிங்கன்னா ராஜயோகம் தேடி வரும், நிதி உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிடும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.